24/4/2025 முரளியிலிருந்தான ஸ்லோகம். வீணானவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நல்லாசிகளின் களஞ்சியத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். வீணானவை எவை என்பதும் ஆக்கப்பூர்வமான எவை என்பதையும் நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தினமும் நாம் முரளியில் இது பற்றிய தெளிவை பெற்று கொண்டிருக்கின்றோம். மனதில் தோன்றும் எண்ணங்களில் அதிகமானவை வீணானவையாகத்தான் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான எண்ணங்களின் அளவு மிகவும் குறைவு. நல்லாசிகள் தூய உணர்வுகளை சதா உம்மால் கொண்டிருக்க முடியாமல் இருக்கின்றது. அதனால் எவ்வளவுக்கு நல்லாசிகள் தூய உணர்வுகளை எமக்குள் நாம் அதிகளவில் உருவாக்குகின்றோமோ அதன் அடிப்படையில் தான் மனம் அமைதியான நிலையை அடைகின்றது. நல்லாசிகளின் எண்ண சக்தி ஆத்மாவை தமது இயல்பான நிலையில் இருக்க உதவி செய்கின்றது. இதனால் தான் நல்லாசிகளின் எண்ண சக்தியை நாம் எமக்குள் அதிகரித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வீணானவைகள் எமக்குள் உருவாகும் போது அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முன்னேற வேண்டும். எவ்வாறு முற்றுப்புள்ளி வைப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாடகத்தை பற்றிய தெளிவான புரிந்துணர்வை நாம் கொண்டிருக்கும் போது முற்றுப்புள்ளி வைப்பது இலகுவாக இருக்கும். வீணானவற்றினை நாம் அதிகம் எமக்குள் உருவாக்கும் போது எமது ஆன்மீக பலம் குறைவடைந்துவிடும். வீணானவை என்பது தூய்மையற்ற உணர்வை போன்றதாகும். எவ்வாறு தூய்மையற்ற உணவு நாம் இந்த உடலுக்கு செலுத்தும் போதோ உடல் பலவீனமாகி நோய்வாய்ப்படுகின்றதோ அதே போன்று வீணான எண்ணங்களின் உருவாக்கம் நம் மனதுக்கு தூய்மையற்ற உணவை உட்கொள்வது போன்றதாகும். இதனால் மனமும் நோய்வாய்ப்படுவதா போன்றதாக அமைகின்றது. வீணானவை அதிகமாக எமக்குள் இருக்கும்போது எமது சக்தி நேரம் எல்லாம் வீணாகிவிடும். நல்ல காரியங்களையும் பிரயோசனமான செயல்களையும் செய்வதற்கான ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் போய்விடுகின்றது. எவ்வளவுக்கு எமக்குள் நல்லாசிகளின் களஞ்சியத்தை அதிகரிக்கின்றோமோ அதன் அடிப்படையில் எமக்கு சந்தோஷமும் அதிகரிக்கும். ஏனென்றால் நாம் மனதினால் நல்லாசிகளை வழங்கி கொண்டிருப்பதால் மனம் மூலமாக நாம் செய்யும் இந்த சேவை மூலமாக எமது புண்ணிய கணக்கு அதிகரிக்கின்றது. ஆகவே நல்லாசிகளின் களஞ்சியத்தை நாம் எமக்குள் அதிகரிக்கும் போது நாம் அமைதி சந்தோஷமும் அதிகரிக்கிறது. அடிப்படை குணமான கருணையை நாம் எவ்வளவுக்கு எமக்குள் உருவாக்குகின்றோமோ அவ்வளவுக்கு எல்லா ஆத்மாக்கள் மீதும் இயற்கை மீதும் எமக்கு இயல்பாக நல்லாசிகள் வெளிப்படும். ஓம் சாந்தி.